ஓம் கருப்பனே போற்றி. 18ஆம் படி கருப்பனே துணை. என் நண்பு தங்கமே, இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. இருண்டில் இருந்து கொண்டிருந்தாய். கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வெளிச்சம் இல்லையே என்று இந்த கருப்பனிடம் நீ கண் கலங்கி நின்று கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, இப்பொழுது இந்த கருப்பன் உனக்கு ஒரு வாக்கை அல்லவா தர வந்து இருக்கின்றேன். இந்த கருப்பனை நீ கண்டும் காணாமலும் சென்று விடாதே. உன் குழப்பத்திற்கு மத்தியில் இந்த கருப்பனை கண்டது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும். என் பிள்ளையே, உன் மனதிலே தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய். கரை சேர்வோமா மாட்டோமா என்று. நடுக்கடலில் இப்படித்தான் தவித்து கொண்டே இருப்பேனா என்று நினைக்காதே. நீ மனதில் எது நினைத்து தத்தளித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் கரை சேர்க்க, அசூர வெற்றியை தருவதற்கு, நீ கேட்ட வெற்றியின் மாற்றத்தை தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையின் சிக்கலை நினைத்து எதற்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும். என் கையை பிடித்திருப்பவன் சாதாரணமானவனாம். சகலத்தையும் அறிந்தவன் என் கருப்பன். அப்படி இருக்கும்போது என் மனம் சங்கடம்படியான விஷயத்தை செய்வானோ என்று நீ என்னை முழுமையாக நம்பிக்கொள். என்று என்னை முழுமையாக எப்பொழுது சரணாகதி அடைந்தாயோ அன்று முதலே உன் வாழ்க்கையில் திருப்பத்தையும் உன் வீட்டில் வெற்றியும் தருவதற்குத்தானே உன்னை தேடி நான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன். இந்த கருப்பண்ணசாமி ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டேன். இனி நீ எடுத்து வைக்கும் அடியில் வெற்றியின் மாற்றத்தை மட்டும்தான் உணரப்போகிறாய். எனக்காக யார் இருக்கிறார் என்று யோசித்த இந்த வேளையிலே உன்னப்பன் கையை பிடித்ததுமா இன்னும் புரியவில்லை, அறியவில்லை. என் பிள்ளையே, உன்னுடைய நிலையில் நீ இப்பொழுது தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் யாரும் இல்லை என்று மட்டும் ஒரு பொழுதும் நீ கண்கலங்கி நீ உன் காரியத்தில் இருந்து விலகிவிடாதே. நான் உனக்கு இந்த நிலைமை எதற்காக அனுமதித்தேன் தெரியுமா? யார் உனக்காக இருக்கிறார்கள்? யார் உன்னோடு இருக்கிறார்கள்? யார் உன் மீது அன்பை மட்டும் வைத்திருக்கிறார்கள்? யார் உன்னிடம் பணத்திற்காக பழகவில்லை, உன் குணத்திற்காக பழகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உணர வைப்பதற்குத்தான் இந்த தனிமையின் பரிசை உனக்கு நான் கொடுத்திருந்தேன். ஆனால் இதை நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று யோசிக்க வேண்டாம். நீ சற்றும் கண்மூடி நிமிர்ந்து பார். என் கண்ணின் மணியே, இந்த அப்பன் கருப்பன் அல்லவா உன்னை இங்கு தலை நிமிரச் செய்ய போகிறேன். நீ கேட்ட வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. யாரும் என்ற நிலையெல்லாம் தாண்டி இந்த அப்பன் எப்பொழுதும் உன்னிடம் நிரந்தரமாகத்தான் இருப்பேன். நீ நிச்சயம் என்னிடம்தான் இருக்கிறாய். வெற்றி உன் பக்கம்தான். மறுபடியும் எதற்காக வருந்துகிறாய்? வருத்தம் தேவையில்லை. உன் மனதில் பட்ட பாட்டுக்கெல்லாம் வெற்றி செய்தி வந்து விட்டது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.